ஜமா படத்தோட பேர், அந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். அது என்னன்னா, இந்த படம் வந்து ஓடிடியில் வந்துருச்சு. ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் இந்த டைட்டில் கேட்டோன்னே இந்த படத்தெல்லாம் நம்ம தேட்டரில் போய் பார்க்கணுமா அப்படின்னு நினைப்போம். அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இது ஓடிடியில் வந்துருச்சு. ஸோ இந்த ரிவ்யூ பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் அந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜமா அப்படின்னு டைட்டில் கேட்டோன்னே இதுக்கு முன்னால் என்னடா கேட்காத வார்த்தையாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சு, ஜமானா ஒரு ட்ரூப். இப்போது நாடக ட்ரூப்பு, மியூசிக் ட்ரூப்லாம் சொல்லுவாங்களே, அதாவது ஒரு நாடக கம்பெனி அப்படிலாம். அந்த மாதிரி ஜமானா ஒரு நாடக கம்பெனி, அந்த மாதிரி குறிக்கிற ஒரு சொல். சரியா? இதுதான் இந்த படத்தோட டைட்டிலும். படத்தோட டேரக்டர் யாருக்கு பார்த்தீங்கன்னா பாரி இளவழகன். அவர் தான் இதில் ஹீரோவாகவும் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு டேரக்டர் ஒரு ஹீரோவாக நடிக்கும்போது நமக்கு அந்த வித்தியாசம் தெரியுது. இப்போ ஒரு டேரக்டர் இன்னொரு ஆக்டர் கிட்ட கதையை சொல்லி அவர்கிட்ட இருந்து அந்த எக்ஸ்பிரஷனை வாங்கி, பாடி லாங்குவேஜ் வாங்கி, அந்த கேரக்டராக மாற்றி அதுக்கப்புறம் அவர் நடிக்கிறத விட அந்த டேரக்டரே வந்து அந்த ரோலை ப்ளே பண்ணும்போது எந்த அளவுக்கு ஒரு நல்ல அவுட்புட் வரும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த ஜமா மூவி. எனக்கு தெரிஞ்சு அதுவும் அந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவரே நடிக்கும்போது அந்த ஏற்ற இறக்கங்கள்லாம் கரெக்டாக இருக்குது. எக்ஸ்பிரஷன் எந்த அளவுக்கு இருக்கணும். ஏன்னா அவரோட ரோல் அந்த படத்தில் அவர் கல்யாணம் அப்படின்ற ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. அந்த ரோலோட மேனேஜமே பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு மாதிரி தான் இருக்கும். அதுதான் படத்தோட கதை. அவர் வந்து அந்த நாடக கம்பெனியில் சேர்றாரு, ஜமாவில் சேர்றாரு. அவருக்கு வந்து ஒரு பொண்ணோட வேடம் கொடுக்குறாங்க. சரியா? அதனால் அவரோட மேனேஜம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பொண்ணோட மேனேஜர் மாதிரியே ஆயிடுது. ஸோ அந்த ரோலை வந்து அவர் பக்காவாக ப்ளே பண்ணணும். கொஞ்சம் மேலே போனாலோ இல்லை கொஞ்சம் கீழே வந்தாலோ படத்தோட மொத்த கதையுமே சொல்லி முடிச்சிடும். ஆனால் அவர் அந்த ரோலை வந்து பக்காவாக பண்ணியிருக்காரு. டேரக்டருக்கு நடிக்க சொல்லியா தரணும். அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ஜமா மூவி. இந்த படத்தில் பார்த்துட்டு தனியாக அவர் இன்டர்வியூலையோ இல்லை வேற ஒரு இதுலையோ பார்க்கும்போது அவராக இப்படி நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அதோட ரோல் வந்து அப்படி. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப சூப்பராகவே போச்சு. அவர் ஹேண்டில் பண்ண விதம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒருத்தர் படம் எடுக்கிறாருன்னா அவரோட அந்த வே ஆஃப் அப்ரோச் வந்து ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கணும், அதே நேரத்தில் புரியணும். இல்லைன்னா அந்த டேரக்டர் மேலே வந்து ஆடியன்ஸ்க்கு பெருசாக ஒரு நம்பிக்கை இருக்காது. அந்த இடத்துல வந்து இவர் தன்னோட வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா சில இடத்துல அந்த கன்சிஸ்டன்சி மிஸ் ஆச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவர் அந்த ஜமாவில் இருக்கணும் அப்படின்றது தான் அவரோட குறிக்கோளாக இருக்கும். செகண்டு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஜமா வைக்கணும் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருப்பார். மூணாவதாக பார்த்தீங்கன்னா அது ஜமாவில் வந்து தன்னோட அப்பா இருந்தார், அதனால் அதே ஜமாவை கைப்பற்றணும் அப்படின்னு. அது ஓவரால் பார்க்கும்போது ஓகே தான். ஆனால் அந்த ஸ்க்ரீன் பிளேயில் அடுத்தடுத்து பண்ண விதங்கள் வந்து அந்த ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருந்துச்சு. சேட்டன் ஒருத்தர், உங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரில, எனக்கே அவர் பேர் வந்து இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. நிறையா சீரியல்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் விடுதலையில் கூட வில்லனாக வருவார். அவர் இந்த படத்தில் ஒரு ஆண்டகனிஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு. நம்ம சொல்லுவோம்ல, சில மூஞ்சிகள்லாம் பார்த்தா அடிக்கணும்னு தோணும் அப்படின்ற அளவுக்கு கோவம் வர வச்சுருக்காரு அவரோட ரோல் ப்ளே பண்ண மூலிமா. ஒரு சிங்கிள் ஷாட் வரும் 8 நிமிஷத்துக்கு. அது சிங்கிள் ஷாட்டானு நிறைய பேர் கண்டுபிடிப்பாங்களான்னு எனக்கு தெரில. ஆனால் இந்த மாதிரி படங்களையும் சிங்கிள் ஷாட்லாம் வைக்கிறாங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. அதை வந்து வைக்கணும், நல்ல பேர் வாங்கணும், இதை பாராட்டணும் அப்படின்றதுக்காக இல்லை. அந்த இடத்துல வந்து அந்த ஃபீலிங்ஸ் வந்து கட் ஆகக்கூடாது, ஒரே எமோஷனை வந்து கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக ஒரு சிங்கிள் ஷாட்டு சூப்பராக இருக்குது. இதில் ஃபீமேல் லீட் ரோலாக பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா அம்மு அபிராமின்னு நினைக்கிறேன் அவங்க பேர், எக்ஸாக்டாக தெரில. அவங்களும் கரெக்டாக அந்த ரோலை பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டரைசேஷனே சூப்பராக இருந்துச்சு. என்ன சொல்கிறது, ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு குடும்பத்தில் வந்து அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணை போட்டு டாமினேட் பண்ணும்போது அது சரியாக இருக்கோ தப்பாக இருக்கோ நிறைய பேர் அதை அப்படியே கேட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த கேரக்டரைசேஷன் வந்து அப்படி கேட்குற ஆள் இல்லை. நீ ஒன்று பண்ணுறியா, நீ அப்பாவாக இருந்தாலும் பரவாயில்ல, அது தப்பு தான் அப்படின்ட்டு அது எடுத்து பேசி அது கரெக்டான ரூட்டில் கொண்டு போகிற ஒரு கேரக்டராக டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது பாராட்டுற வகையில் இருந்துச்சு. ஓவரால் ரொம்ப சின்ன பட்ஜெட் படம் தான். நான் அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்கும்போது டேரக்டர் சொன்னார், எல்லாருமே வந்து அந்த ஊர்க்காரங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்கள தான் நடிக்க வச்சுருக்காங்க, கொட்டுக்காளி மாதிரி. ஸோ வந்து ரொம்பவுமே லோ பட்ஜெட் படம், பட் அவுட்புட் வந்து நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட இன்ட்ரோ கிரெடிட்ஸ் நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, படத்தை இடையிலேருந்து பார்க்குறீங்கன்னா உண்மையிலுமே நீங்கள் ஒரு இசைப்பிரியராக இருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு. வேறு யாரும் கிடையாது, நம்மளோட இளையராஜா. அந்த 70s 80s 90s டச் அப்படியே அந்த படத்தில் இருக்குது. இன்னுமே அவரோட நம்ம அதான் சொல்கிறேன், இன்ட்ரோ மிஸ் பண்ணிட்டா கூட நம்ம அந்த படம் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் யாரா எப்படி மியூசிக் பண்ணியிருப்பா அப்படின்னு நமக்கு நினைக்கும் போதே இளையராஜா தான் மைண்டுக்கு வருவாங்க. இளையராஜா மியூசிக்கை குறை சொல்கிற அளவுக்குலாம் நம்ம பெரிய ஆள் கிடையாது. ஆனால் ஆஸ் அ ஃபேனாக நம்ம எல்லாத்தையுமே சொல்லி தான் ஆகணும். சில இடங்கள்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்துச்சு, சில இடங்கள்லாம் வந்து செட்டே ஆகலை. விடுதலை படத்தில் வர மாதிரி யாரும் கோச்சிக்காதீங்க, இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் பாட்டு வந்து நல்லா இருந்துச்சு.
பாட்டு கேட்கும் போதே அந்த இளையராஜா பாட்டுறா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீல் வந்து பாட்டில் இருந்துச்சு. மற்றபடி இதில் நெகட்டிவ்ஸ் இருக்கான்னு கேட்டால் நெகட்டிவ்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு படத்தை குறை சொல்லி தான் நம்ம வந்து ஒரு ஃபிலிம் கிரிட்டிக்ஸ்ன்னு நிரூபிக்கணும் அவசியம்லாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம கோலிவுட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 படங்கள் வந்துச்சு, 4மே வந்து ஒரு கமர்ஷியல் கிடையாது, ஒரு ஆர்ட் ரிலேட்டடான ஒரு வாழ்வியலை பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். அது பார்த்திங்கன்னா தங்கலான், அப்புறம் கொட்டுக்காளி, வாழை, ஜமா. தங்கலான் மோஸ்ட்லி விக்ரம் சார், பாரஞ்சித்து ஓகே கொண்டாடுறாங்க, பார்க்குறாங்க, பார்க்கல ஓகே. அடுத்து வாழை நம்ம எல்லாருக்குமே தெரியும், நல்ல ஒரு அப்ரோச்சு ஓகே. கொட்டுக்காளி வந்து யாராலையும் கண்டுக்கப்படலை, அதுக்கு இன்னும் போதுமான அப்ரிஷியேஷன் கிடைக்கல அந்த கொட்டுக்காளி படத்துக்கும் டேரக்டருக்கும். அந்த வரிசையில் இந்த ஜமா வச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜமாவும் ஒரு நல்ல படம் தான், சில ஏரியாவில் தேட்டரில் ரிலீஸே பண்ணல, அந்த நேரத்தில் வேறு பெரிய படங்கள் தான் ஓடிட்டு இருந்துச்சு. அது நம்மளையும் குறை சொல்ல முடியாது, தேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு அதுக்கப்புறம் அவங்களோட ப்ரொடக்ஷன் அவங்க தான் அந்த வேலையை கரெக்டாக பார்க்கணும். பட் இந்த மாதிரி சின்ன படங்கள் வரும்போது அது பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறோம், நல்லா இல்லைன்னு சொல்கிறோம், அதெல்லாம் செகண்டரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா அந்த படத்தை நம்ம பார்க்குறோமா, பார்த்தா தானே தெரியும் அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்ட்டு. ஏன்னா அந்த படங்கள் நம்ம பார்க்குறதே இல்லை, அதனால் அதுக்கடுத்து அந்த மாதிரி முயற்சிகள் வரதே இல்லை. ஸோ இது ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு, அமேசான் ப்ரைமில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். படத்தில் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் மைனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது, பட் இதெல்லாம் பார்க்க வேண்டிய படம். சில எமோஷன்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்து அதெல்லாம் தாண்டி தான் வந்திருப்போம். பட் இது ஒரு கதையாக ஒரு தெருக்கூத்து கலைஞனோட அவனோட ஃபீலிங் எப்படி இருக்கும், அவனோட மேனரிசம் எப்படி இருக்கும், அவனோட பர்சனல் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் எடுத்துக்காட்டுற ஒரு படமாக இந்த ஜமா இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு எந்த படத்தை பற்றி ரிவ்யூ பண்ணணுமோ அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் ஏஜிஎஸ். அண்ட் முக்கியமான விஷயம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.